அன்பு வேல் கம்பு அத்தனையும் நான் கொண்டு காடகமே சென்றாலும் கடைசி வரை காத்து நிற்கும் 18ஆம் படி கருப்பையா படையலுக்கு வந்தோமையா. சீரோ சிறப்போ கூடி வரவே சாமி உனக்கு பொங்க வச்சோம். ஊரோ உலகம் ஓங்கி வளர பேட்ட கரிய பங்கு வச்சோம். மலை மேல நீ இருந்தாலும் இறங்கி வருநாள் பார்த்து கிடந்தோமே வணங்கி குறை நேராம நீ காத்து நோகாம காப்பாத்து. சீரோ சிறப்போ கூடி வரவே சாமி உனக்கு பொங்க வச்சோம். எவ்வளவு பெரிய பண்ணி பத்தியா? நீயே ஒரு நியாயமான வேலை கொடுத்து எடுத்துருப்பா. உன் பங்கையும் கொடுங்க, சேர்த்து குழம்பு வச்சு தரேன். உங்க ரசிகத்தை உன் புருஷன் கொண்டு வச்சுக்கா. என் பிள்ளைக்கு எனக்கு ஆட்சி போட தெரியாத வந்துட்டா வாக்கணங்க. ஆதிசன நாங்க கீழே விழ மாட்டோம். வீரம் விலகாம வேண்டி நிப்போம். மீச முறுக்கேற ரோசம் இருந்தாலும் வாசம் அதைத்தானே காட்டி நிப்போம். கெட்ட வழி போய் மனம் கெட்டு விட மாட்டோம். கண்டதையும் சேர்த்து மனம் வெம்பி விட மாட்டோம். காத்தாட்டம் தான் வாழுவோம். தீரும் சிறப்போம் கூடி வரவே சாமி உனக்கு பொங்க வச்சோம். ஆராரோ ஆரிராரோ ஆரடிச்சா சொல்லி வானோ இருக்கையில வாட்டம் என்ன ராசாவே தாயா பூவி இருக்க. இப்ப நான் பெரிய மனசு ஆயிட்டேன்லப்பா. நானும் உன்ன மாதிரியே காட்டுல இருக்க சிறுத்தை புலி எல்லாம் கொல்லுவேன். அப்படி இல்லப்பா, அப்பா அன்னைக்கு கொண்டது ஆள் கொள்ளி சிறுத்தை விவசாய நிலத்துக்குள்ள வந்து ஆளுகளை கொன்னுச்சு.
அதனால அப்பா அதை கொன்ன. உனக்கு வேட்டையாட தெரியுங்கிறதுனால எல்லா மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது. உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசியும் பசிச்சாத்தான் வேட்டையாடும். வேலு, நீ உசுரோட இருக்கணும், ஆனா எந்த உசுரையும் அழிச்சு இல்ல. நீ எப்பவும் பணத்துக்காக வேட்டையாடாத, பசிக்காக வேட்டையாடு. ஒரு புலி, ஒரு சிறுத்தை, ஒரு மான், ஒரு காட்டெருமை காட்டுல எப்படி செத்து போகுமோ அது மாதிரி தான் எங்க அப்பாவும் செத்து போனாரு. ஒரு வேட்டையாடி வேட்டையாடப்பட்டு தான் சாவாங்கிறது காட்டோட விதி. எங்க அப்பாவோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை. எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருந்தது எங்க அப்பா செஞ்சு கொடுத்த துப்பாக்கி மட்டும்தான். ஆனா அந்த துப்பாக்கி என்னை கொண்டு வந்து சேர்த்த இடம் உன் பேர் என்னையா? நாகராஜ். சட்டை கல்றா. வலது மார்பிக்கிற ஒரு மச்சம் சார். வாழ்க்கையில நம்ம யோசிக்காம செய்யற ஒரு தப்பு நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கி பெரிய அழிவுக்கு கொண்டு போயிடும். போலாம். எல்லாம் எடுத்தீங்களா? வாங்க எல்லாரும். இன்னைக்கு வேலை எங்கிட்டு கூட்டு போறான்னு தெரியலையா? தகவலோட தானே போறான். ஆமாடா, அங்கிட்டு தான் பண்ணி நடமாட்டம் அதிகமா இருக்கும். No!
வாங்கடா 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 உங்களை தண்டை தெரியும் வாடாங்க அரசனை வரமாட்டீங்களாடா உங்க ஆபீஸுக்கு தான் சார் வந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் காட்டுக்குள்ள போய் மிருகத்தை வேட்டையாடுறதோ மரத்தை வெட்டுறதோ கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. காட்டுக்குள்ள போய் மிருகங்களை சுடுறத பார்த்தேன், உங்களை நான் சுட வேண்டியிருக்கும். போங்கடா ரெடியா? நாம வந்து 80 நேரம் ஆச்சு. மொத்த டீ வேணுமான்னு கேட்கறான் அவன். ஆமா, நமக்கு பொண்ணு கொடுத்துருக்கான் பாரு, சீர் செஞ்சு டீ தர்றதுக்கு. போட ஏய், அவனை கேட்கறதுல கேட்கணும்டா. இப்போ பாரு, 3 டீயை போடு. காசு எடு, அப்புறம் டீ. அச்சு அடிச்சிருக்கோம், காயிட்டம் தாரம். நீங்க அச்சு அடிச்சிட்டாலும் எங்களை பாக்கையில அம்பிட்டு நல்லா தெரியுது. அப்ப இதை மெயின்டைன் பண்றோம். ஏய், இந்த வேலையை மட்டும் வச்சுக்காதடா. காசை கொடுத்து ஏதோ நாள் எடுத்துக்கடா. விடியா, கையில காசு இல்லையா? காசு வந்து உன் கணக்கு டிப்ஸோட முடிச்சிடறோம். ஏய், நான் சொன்னதுதான் கையில காசு எடு, டீயே தரேன். டேய், அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வாடா. இருடி. டேய் ஆட்டோயா, ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் உன் கடையை காலி பண்றோம் பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை வேட்டை தான். வேட்டையும் தடை செஞ்ச பிறகு எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கையில காசும் இல்லை, ஊர்ல ஒரு பயலும் மதிக்கல. அப்பதான் முருகன் ஒரு யோசனை சொன்னான். நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னடா? சோஸ்பட்டியில் ஒரு வேலை இருக்கு. வேலையா? ஏண்டா, நீயே ஒரு புறம்போக்கு, நீ எங்களுக்கு வேலை வாங்கி தர போறியாக்கும்? இல்லடா, நெசமாவே அங்க வேலை இருக்குடா. அப்படியே போட்டனா எங்களுக்கு கரியலி போட சொல்றியா? எந்திரிச்சு ஓடி போயிடு. ஏய் இருடா, அவன் என்ன சொல்லான்னு கேட்போம். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச வேலை தானே. துப்பாக்கி செஞ்சு கொடுத்தா நிறைய காசு 2 சோ சொல்றானே. என்னடா சொல்ற? நெசமாவே நிறைய காசு தருவானா? ஆமாடா, அவன் பேருக்கு தான் பற்ற வச்சிருக்கான். உள்ள எல்லாம் மலை மாதிரி தனமும் நடக்குது. வீட்லயே துப்பாக்கி செஞ்சு சோச்சு கைமாத்த போறோம். துப்பாக்கி கொடுக்குறோம், பணத்தை வாங்குறோம். அம்புடு தானே நம்ம சொல்லி ஒரு பிரச்சனையும் வராது. அவன் சரியான ஆளாடா? அட்வான்ஸாவே பணம் தருன்னு சொல்றானே. வேணான்னு சொல்லாதானே. வேட்டையாடுறதுக்காக துப்பாக்கி செஞ்சனா முதல் தடவையா பணத்துக்காக துப்பாக்கி செய்ய ஆரம்பிச்சேன். துப்பாக்கி செஞ்சதுல கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள கொஞ்ச நாளைக்கு செழிப்பா தெரிஞ்சோம். குமிழி வந்தாச்சு, குமிழி எல்லாம் இறங்குங்க. துப்பாக்கிய பாட்டில பிடிச்சானே. തമ്പി നീ ഭദ്രമായിരി, പൊരുളെല്ലാം മാറ്റി വെച്ചിട്. ഞാനിപ്പോ കേരളത്തിലേക്ക് പോകുന്നു. അവിടെ പോയി എല്ലാം ശരിയാക്കിയിട്ട് നിന്നെ വിളിക്കാം. നമുക്ക് അവിടെ ബിസിനസ് ചെയ്യാം. இதுதான் ഞാൻ കേരളത്തിലിരിക്കുന്ന അഡ്രസ്. ഇപ്പൊ ഞാൻ കിளம்புறேன். ஏய் ஜோசே, குமுளி வழியா போகாத, போடிப்பட்டு வழியா போ. சரி தம்பி, ஓகே. இன்னைக்கு வந்து தண்ணி சாம்பார் தானே வந்துட்டாரு வக்கீல். இவங்க நாட்டாம தான் தடவிக்கிட்டு இருக்கேன். அள்ளி வையே. அப்படியாடா, தண்டனை நல்லா தானே அனுப்பிக்கிறாங்க. ஏய், யாரா இவங்க? அவன் தானே. இவன் தான் மாறி. போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே கஞ்சா வித்து பணம் பார்ப்பான்.
அதே சமயத்தில் கஞ்சா விற்கிற எதிர்கோஷ்டியோட அவனுக்கு தொழில் போட்டி இருந்துச்சு. கஞ்சா விற்கிறதும் காசு கை மாறுறதும் வாடகை வணக்கம் சொல்றதும் நம்ம தான் இருக்கமே. கைதுங்க வழக்கு தேதி விவரம் நம்பர் 118 மூக்கையா மாமியார மண்டைய உடைச்சது தலைமை வச்சு வழக்கு உனக்கு அடுத்த மாசம் 7ஆம் தேதி. நம்பர் 207 கருணாகரன் எங்கயா ஐயா சர்க்கார் வங்கியில கொள்ளையடிக்க சாவி செஞ்சு கொடுத்த வழக்கு உனக்கு 14ஆம் தேதி. வேலு வகைரா வேலு முருகன் ஈஸ்வரன் கள்ள துப்பாக்கி செஞ்சது கொலை கொள்ளை உங்களுக்கு 27ஆம் தேதி. அடுத்து 186 நீங்க சொல்ற போல நினைச்சா பெரிய தொழில்காரனா இருப்பாங்க போடுங்களா. அவங்க விவரம் எனக்கு சரி சரிண்ணே. கூடலூர் வழியாக கேரளாவுக்கு கடத்தப்பட்ட கள்ள துப்பாக்கிகள் பிடிபட்டன. அனாதையாக கிடந்த பழப்பெட்டியிலிருந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. கடத்தல்காரர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அவர்கள் கூடலூரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. என்னடா மலையாளத்தம் பட்ட ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு? தெரியல சார், ஊர்ல ஆசை வந்துருக்கா சார். அவனுக்கு எல்லாம் நீ தானமே சார்? இல்ல கள்ள துப்பாக்கி கடத்துறதுக்கு நீ தான் அவனுக்கு பக்க பலமாமே. பண்ணிய சுட முடியல மனுஷனை சுடுறது துப்பாக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டியா? விடுங்க சார், ஊருக்குள்ள எவன் துப்பாக்கி செஞ்சாலும் எங்கிட்ட வந்து கேட்பீங்களா? ஊருக்குள்ள உனக்கு தான் துப்பாக்கி செய்ய தெரியும். கேரளாவுக்கு துப்பாக்கி இங்க தான் சப்ளை ஆயிருக்கு. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பற்ற ஜோசு கூட நீங்க சுத்தி இருந்த படமா நான் பாத்துருக்கேன். உள்ளத்துக்கு வச்சேன் ஜென்மத்துக்கு வெளில வர மாட்டீங்க. ஆதாரம் மட்டும் கிடைக்கிட்டோம் வச்சுக்கிறவங்கள. கொஞ்ச நாள் போலீஸ் கண்ணில் படாம அங்க எங்கன்னு ஒளிஞ்சுட்டு தெரிஞ்சோம். கடைசி காசு பெருசா ஏதாவது செய்யணும். எல்லாத்தையும் போனீங்கடா. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டா 4 காசு வச்சுட்டு பவுசாத்துக்கு கடன் கொடுத்தா இப்படி 1 மாசம் சுத்தல விட்டீங்கடா. அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? வெட்டியாத்திற்கு ஊருக்கு போய் வேலை வெட்டி பார்க்க முடியாதா? நாங்களாம் ராசா மாதிரி ராசா நிகழ்ச்சி வேலைக்கு போய் பார்த்திருக்கியா? போக்குறதுக்கு காரணம் வேற. நீங்களும் மீசை வச்சுட்டு ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் வாங்க வேலை கட்ட பாருடா. அப்புறம் வந்து சட்டை பண்ணிடா வெண்ணைகளா. ஏமா 3 பேர் கஞ்சா ஊத்து. என்னது? ஏய் எது கத்துற? வந்திருக்காங்கல. இதுல கூட 2 பேத்த கூட்டி வந்துட்டியா? காஞ்சி குடிக்க. நீ வந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு சத்தம் போட்டுக்கிட்டு. அறிவில்ல உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்க இப்படியா பேசுவ? நீ வந்தவன் போனவன் எல்லாம் கூட்டிக்கு வா. உனக்கு நான் கஞ்சி ஆச்சு விட்டேன். ஒருவேளை கஞ்சி கூட நான் பெறலையா? வேலை வெட்டிக்கு போய் 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. வந்துட்டியா? கையில இருந்த காசெல்லாம் காத்தா கரைஞ்சு போச்சு. மறுபடியும் ஊருக்குள்ள ஒரு வேலை எங்களை மதிக்கல. அப்பதான் முருகன் அந்த 2வது யோசனையை சொன்னான். களவாண்டு பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாடா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. வேற ஏதாவது வேலை யோசிப்போம். அவனா எல்லாம் கலாண்ட போறான். அவனே ஏழை பழைய எவ்வளவு புரிஞ்சு கோடிக்கணக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கான். அவன் தானே கலாண்ட போறான். கலாண்டி போட்டு கலாண்டு ஒன்று தப்பு இல்லைண்ணே. டேய் அதெல்லாம் சரிதான்டா. மாட்டிக்கிட்டா ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் அவன் மேல ஒரு கண்ணு வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் போலீஸ்லாம் போக மாட்டானே. எம்பிட்டு போனா களவு போனா வெளியே சொல்ல மாட்டானே. எல்லாம் கணக்கில் கடை போனோம். நீ மட்டும் சரின்னு சொல்லுனேன். ஒரே ஒரு தடவை அடிச்சுட்டு நிம்மதியா வாழலாம். இருடா அவசரப்படாத. இருவேலு இப்பதான் இந்த கழுத உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்கு. என்னன்னு தான் கேட்போமே. ஏய் எப்படி உள்ள போறது? ஆமா கலாண்ட முழுக்க எல்லாத்தையும் திறந்து வச்சிருப்பாங்க. கவனித்தனமா தான் போகணும். இந்த வீட்டுல இருக்க மூளை முடுக்க எல்லாம் எனக்கு அத்துப்படி. ஆள் வசந்து நம்ம துள்ள இறங்கிடலாம். எனக்கும் இதான் சரின்னு படுது வேலு. இனி துப்பாக்கி செஞ்சலாம் ஒன்றும் காசு பார்க்க முடியாது. ஒரு தடவை தானே செஞ்சுட்டு அதை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். ஒன்னும் யோசிக்காத வேலு, எல்லாம் சரியா வரும். அவங்க 2 பேரும் பேச பேச எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஒரே ஒரு தப்பை பண்ணிட்டு 3 பேர் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கலான்னு முடிவு பண்ணோம். என்னடி ஒரே நாய் குலைக்கிற சத்தமா கேக்குது? ஒன்றும் இல்லை பாட்டி, பேசாம தூங்கு.
போலடி. என்னன்னு பார்த்துட்டு வாரேன். யாரா நீங்க கல்வாணி பள்ளிங்க? கையை புடுறா. ஏய் உங்க கையை புடி. ஐயோ ஐயோ பாடி. ஐயோ பாடி. ஏய் பேசாத. கழுத்துறது பண நகை எல்லாம் எங்க இருக்கு? போ காட்டு தர. அட பாவி நீயாடா? டேய் கிளம்பி மூஞ்சி பத்துச்சா. எங்க இருக்கு பணம்? உள்ளதான் இருக்கு. ஏய் சாவி எங்க இருக்கு? பாடிக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லு. பாடிக்கிட்டு தான் இருக்கு. ஏய் கத்தாத. ஏய் வர்ற வரைக்கும் பேசாம இருக்கணும் பாத்துக்க. டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா பண்ணி தொலைஞ்சீங்க? கிளவி தடுமாறி விழுந்துருச்சு வேலு. அசாம கிடக்கு. செத்து போச்சுடா கிளவி. உங்களை நம்பி வந்ததுக்கு சரி வா முதல்ல இங்க கிளம்பலாம். இருவேலு இங்கிட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இறங்கிட்டோம்ல, காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். வாணே போலாம். அண்ணே ஓடி வாடே, களவாணி பையன் வீட்டுக்குள்ள புடிச்சிட்டாங்க. ஓடி இந்த பக்கம் போ. ஏறு 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 ஏறு. வாடா 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 வாடா. ஏய் வந்து. ஏய் ஏ வேலு ஒரு வீடியோ கொடு. கழுத்துறதுல கொலகாரன் ஆயிட்டீங்களேடா. உங்களை எல்லாம் நம்பி வந்த பாரு. இப்ப என்ன நடந்துச்சு இப்படி கோவிக்கிறேனே? கலவாண்டு சண்டை போட்டு தான் கொள்ள பேர் போலீஸ் மாட்டிக்கிறாங்க. பேசாதடா. இல்ல உன்னால வந்தாரா? இதுக்கு வேற வேலை செஞ்சு போலீஸ் முதல்ல உன்னை கொல்லணும்டா. இப்ப அவனை எது கொல்லணுங்கிற? நான் வேணும் செய்யலண்ணே. கரெக்டா பிளான் போட்டு தானே சொன்னேன். நமக்கு நேரம் சரியில்லை, எல்லாம் கோக்கமாக காய் போச்சு. என்னென்ன பண்ண சொல்ற? பார்த்தேல அன்பாளன் தூக்குன துப்பாக்கிய நீ மட்டும் இல்லைன்னா அப்படி நின்று பேசியிருக்க மாட்டோம்னே. நான் ஒருத்தனா திங்க தான் இந்த காரியத்தை பண்ண சொன்னா. அவன் எல்லாரும் நல்லா இருக்க தான் இதை காட்டினேன். கடைசியில் என்ன குத்தம் சொல்றீங்க?
எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. நான் குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன். உங்க யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். டேய் எங்கடா போற? வாடா வாடா. இந்தா இந்தா. என்ன நடக்குது? ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சது சார். என்கொயரி போயிட்டு இருக்கு. இவ்வளவு எப்படி இருக்காரு? ஒரு தோல்ல மட்டும் தான் குண்டு பாஞ்சிருக்கு. போச்சுக்கிட்டார் சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊரை துப்பாக்கியில வச்சு கொலை பண்ண அளவுக்கு யாரையா இருக்கா சார்? எனக்கு ஒரு குரூப் மேல சந்தேகம் இருக்கு. உடனே சரியா மேல எடுத்து உத்தரவு. ஓகே சார். பொண்ணுங்க உள்ள இருக்கு சார். பால வச்சும் குடிப்பா. வெறும் வகுத்தோட எப்படி கிடக்குறது? எழுந்துருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வந்தவங்கல்ல யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா? யாரையும் தெரியாது சார். எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. வந்தவங்க 3 பேர்ல முகமூடிய கிழிச்சு ஒருத்தனை பாத்துருக்க அந்த அம்மா. அப்ப நீயாடா அப்படின்னு கேட்டிருக்கு. நீ யாருமா? நான் அந்த வீட்டுல சமையல் பண்றேன். எவ்வளவு நாளா பாத்துருக்கீங்க? 10 வருஷமா பாக்குறேங்க ஐயா. உங்க கூட யாரு இருக்கா? என் பேரன் இருக்கான். அவன் என்ன செய்யறான்? பட்டறையில வேலை பாக்குறியா? உன் பேரன் பேரு முருகன் தானம்மா? முருகன் தான் சார். தூக்கத்தை பாரு. எம்பிட்டு பெரிய வேலையை பார்த்துட்டு காத்தாட தூங்கிட்டு இருக்க. வேலை 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 போலீஸ் வராங்க. வேலை ஓடு. வேலை போலீஸ் வராங்க. வேலை ஓடு. வேலை ஆமா என்ன நீங்க துப்பாக்கி துப்பாக்கின்னு பெருசா இறங்கிட்டு கடைசியில சின்ன பசங்க மாதிரி மாட்டிக்கு வந்து நிக்கிறீங்க. சரி பணத்தையாவது பதுக்குனீங்களா? எங்க அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டமே. இம்புட்டு செஞ்சதுக்கு காலனா கூட மிஞ்சல. எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. செஞ்சதுதான் செஞ்சீங்க. ஐ விட்னஸ் விட்டு வந்துட்டீங்களா? வழியே போய் மாட்டிருக்கீங்கள. அது சரி கொள்ளடிக்குன்னு முடிவு பண்ணிட்டு உள்ளூர்லயா கை வைப்பீங்க? வெளியூரை பார்த்து போக வேண்டியதானயா? என்ன உள்ளூர்ல தானே எவன் இம்புட்டு பணம் வச்சிருக்கான்னு தெரியும். நாங்கெல்லாம் உள்ளூர்ல கை வைக்கிறதே கிடையாது. ஊருக்கார பயலுக்கு நம்ம களவாணி பயன் தெரியும். ஊர்ல என்ன களவு போனாலும் முதல்ல நம்மள தான் முடிப்பாங்க. நம்ம எப்பயும் வெளியூர் தான். ஒரு பயலுக்கும் தெரியாதுல்ல. ஆமா வெளியூர்ல மாட்டி அடிவானாலும் யாருக்கும் தெரியாதுல்ல. வெளியூர்ல எவன் இம்புட்டு பணம் வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிபிஐ வச்சு கண்டுபிடிப்பாங்க. கேக்குறான் பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமாடா. ஏய் என்னண்ணே? நமக்கு இருக்கானடா? ஆமாண்ணே. கள்ளக்குடிதானே நீ? ஆமாண்ணே. ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கானடா. இந்த ஊருக்கு வெளியில கூட ஒரு பெரிய வீடு இருக்குமே. 2 வீட்டுக்காரங்க இருக்காங்கண்ணே. நீ யார கேக்குற? பண்ண வீட்டுக்காரனா இல்ல சிங்கப்பூரானா? சிங்கப்பூராண்டா. பேரை மறந்துட்டேன். நீ கிளம்பு. சரிண்ணே. வெளியூர்காரனை பத்தின தகவலை இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். பொழப்பே போச்சு. நீ தகவல் தெரிஞ்சு என்ன பண்றது? அதான் ஆயுசுக்கும் தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்களே. இப்ப மட்டும் என்னையா எல்லாம் பண்ணலாம். ரசா மாதிரி இருக்கலாம். ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன எதிர்கோஷ்டி காலி பண்ண சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் மாரியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாங்க 2 குரூப்பும் நெருக்கமாயிட்டோம். தாமரி வந்தாலும் நம்ம ஊர்லயே இல்லையாமனே. அவன் பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்றாங்கண்ணே.
எங்கம்மா போனா? தேவாரம் ஒண்ணு. நீ எங்கம்மா போனா? எங்கம்மா போனா? காசு இல்ல. காசு இல்லையா? காலங்காத்தால காசு இல்லாம இறங்குமா போல. இன்னும் இறங்கலையா? அட இறங்குமா போல கீழே. ஏய் போடிமெட்டுக்கு அந்த பிள்ளைக்கு சேர்த்து 2 டிக்கெட் கொடு. போடிமெட்ல நீ எங்க போனோம்? எங்கேயும் போக முடியாது, எனக்கு யாருமே இல்ல. அப்ப அவன் யாரவன்? என் அம்மாவோட புருஷன். நீ எங்க போனோம்? யாருன்னே தெரியாம ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? போமாங்கிட்டு. நான் ஒன்றும் நல்லவன் இல்லை. நானே ஒரு களவாணி. ஒரு கொலையை பண்ணிட்டு தான் உன் வீட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நானே எங்கே போகிறேன்னு தெரியாம தான் போய்கிட்டு இருக்கேன். போமா போ. எங்க போறதுன்னு தெரியல. இப்படி நாளா எங்க போறதுன்னு தெரியாம தான் அங்கேயே கிடந்தேன். என் அப்பா செத்ததுக்கு அப்புறம் அந்த ஆளை என் அம்மா 2வதா கட்டிக்கிச்சு. சொந்தக்காரைக்கெல்லாம் என் அம்மா ஒதுக்கிட்டாங்க. அவர் கூட தொடர்பு இல்லை. என் சொந்தக்காரைக்கு ஆருண்டா எனக்கு தெரியாது. அம்மா இருக்கிற வரையும் அப்பா மாதிரிதான் நடந்துக்கிட்டா. அதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீ சும்மா வருந்த. அதுக்கு முன்னாடி குறுகுறுன்னு மட்டும்தான் பாத்துக்கிறதா. நீ வந்த அன்னைக்குதான் அவனை அப்படியே கொல்ல வேண்டியதானே? என்னால அவனை கொல்ல முடியுமா? ஏன் முடியாது? உன்னால அம்மிக்கல்ல தூக்க முடியும்ல? அம்மிக்கல்ல தூக்கி அவன் தலையில அப்படியே நச்சுட்டு போட வேண்டியதானே? சரி, இப்ப என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கியே, நான் போலீஸ்ல மாட்டிட்டா நீ என்ன செய்வ? நான் இப்ப இருக்கிற நிலைமையை விட ஒன்னும் மோசமா இருந்திருக்காது. விட்டா அங்கேயே செத்துருப்பேன். இவரு போய் உசுரோட இருக்க. ஆகாயம் நீயாகவே ஊரே அழகாக தெரிகின்றதே. ஆதாரம் நீயாகவே தூறல் அடி நெஞ்சில் பொழிகின்றதே. வாழும் ஆசை வருகின்றதே, நேசம் பூவை தருகின்றதே. வாடாதே வருந்தாதே, ஆகாயம் நீயாகவே ஊரே அழகாக தெரிகின்றதே.
ചേട്ടാ ഒരു നിമിഷം. എന്താ இந்த ஜோஸ் ஹோட்டல் எங்க இருக்கு தெரியுமா? എനിക്കറിയില്ല. അയാൾ തമിഴിലാണോ? இல்ல மலையாளி தான். இங்க கடை வச்சிருக்கா சொன்னாரு. போட் எல்லாம் நிக்கிற இடத்துல என்ன? പാലത്തിന്റെ അടുത്തുള്ള ഹോട്ടലിൽ പോയി ചോദിക്കും. சரி வா. துளியிலையாடாத பிள்ளையடினா தாய் மனதை காண்கின்றே உன் விழியில்தான் தனிமையும் தனிமையும் இணையுது இங்கே பொன்னிலவாய் பூங்கனவாய் புது வாழ்வுதான் ஆகாயம் நீயாகவே ஊரே அழகாக தெரிகின்றது. ஜோஸ் இருக்காரா? அப்புறம் அவசரமா பார்க்கணும். ஆளுண்டு எந்த காரியமாயிட்டு நோக்கணும்? போய் அவர்கிட்ட கூடலூர்ல இருந்து வேலு வந்திருக்கேன்னு சொல்லு. അതാ അവിടെ ഇരിക്കുന്നു സാർ. ആ വാ വേലു, ഏൻ ദിടീന്ന് ഇങ്ങ വന്നത്? നീ ഇവിടെ വരുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചില്ല. കറക്റ്റാ കണ്ടുപിടിച്ചിങ്ങ വന്നല്ലോ. സാർ വേറെ ഏതെങ്കിലും വേണോ? யாரிது? தாமரை. முதல்ல சாப்பிடுங்க, பின்ன சம்சாரிக்க. 2 മിനിറ്റിൽ കൊണ്ടുവരാം. ஏய் பையன், സാറേ കഴിക്കാൻ എന്തെങ്കിലും கொண்டு வா. உட்காருங்க. நீங்க இங்க வந்தது இந்த பெண்ணிന്റെ வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஓ, அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. முதல்ல நாங்க தங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணு. அப்படியே எனக்கு ஒரு வேலையை பாரு. கொஞ்ச நாள் நான் இங்கதான் தங்கணும். ஒரு பிரச்சனையும் இல்ல. வை, போய் 2 கட்டன் சாய் எடுத்துட்டு வா. ஓ பெட்டனே, இது வந்து ரொம்ப நல்ல இடம். என்னோட சேச்சி ரொம்ப நாளா இங்க தான் இருக்கு. ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். உங்க 2 ஆளுக்கும் நல்லபடியா ഇവിടെ താമസിക്കാം. தம்பி, കുറച്ച് നാൾ അടഞ്ഞു കിടക്കുന്നതുകൊണ്ട് ரொம்ப தூசியாയിരിക്കും. கொஞ்ச நாள் ഇവിടെ താമസിக்கலாம். അത് കഴിഞ്ഞ് വേറെ വീട് பார்க்கலாம். சரி. വേലു, തുണിമണിയൊന്നും കൊണ്ടുവരില്ല അല്ലേ? കടയ്ക്ക് പോയി പുതിയത് വാങ്ങിച്ചോ. വാങ്ങ് തമ്പി, എന്നെ ഇത് அப்படியே வீட்டு சாமானும் வாங்கிச்சோ. இதா உங்க ஐட்டம். இருக்கட்டும், நாளை கடைக்கு வாங்க. சரி. நான் போய் துணிமணி ஏதாவது வாங்கிட்டு வரேன், நீங்க ஏறு. தனியா இருக்க பயமா இருக்கு. நானும் வரேன். சரி வா போலாம். മാലതി ജയചന്ദ്രന്റെ ഭാര്യ ശ്രീമതി ടി.ആർ. ഓമന. நான் இந்த சாமி படம் வாங்கிக்கவா? இன்னுமா உனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு? இருக்கு. சாமி இருக்கு போய் தானே நீ வந்த. மின்னி மின்னி வரும் மின்னாமிருங்க சின்ன சின்ன பாயும் விஷல் அழகே. மின்னி மின்னி வரும் மின்னாமிருங்க சின்ன சின்ன பாயும் விஷல் அழகே. இன்னோமல் பொன்கதிரே இன்னமோ என்னறியே. இன்னோமல் பொன்கதிரே நீ வருமோ என்னறியே. எத்தனை இரவு காத்திருந்தேன், எத்தனை நிலவை பார்த்திருந்தேன். இது போல் ஒளியாய் வீசவில்லை, என்னுடன் தனியாய் பேசவில்லை. அன்பெனும் மழையினில் நனைந்திடவே 1000 பாலைகள் கடந்து வந்தேன். உன்னிரு பாதையில் கூடு கட்ட சிறகுகள் மறைந்தும் பறந்து வந்தேன். உன்னால் மீண்டும் பிறந்து வந்தேன். எத்தனை இரவு காத்திருந்தேன், எத்தனை நிலவை பார்த்திருந்தேன். பூமியில் பிறந்த யார்
The gun is very nice. என்ன நீ குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? இத சொல்றதுக்காக என்ன பாத்தியே? இல்ல, நீ எப்பயாவது பொம்பளையில பாத்திருக்கியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பன், காடு, வேட்டை, துப்பாக்கி, ஈஸ்வரன், முருகன், அவ்வளவுதான். நான் பொம்பளைகளோட வளர்ந்ததே இல்ல. நான் ஆம்பளைங்களோட வளர்ந்ததே இல்ல. அப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவனும் ஆம்பளையா இருந்ததில்ல. அவன மாதிரிதான் எல்லா ஆம்பளைங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. நீ சிரிச்ச முகத்துக்கு அழகா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சிரிப்பு இப்படி இருக்குமான்னு தெரியலையே. எத்தனை இரவு காத்திருந்தேன், எத்தனை நிலவை பார்த்திருந்தேன். எரிமலை ஒன்றும் பனிமலை ஒன்றும் சடுகுடுவாடும் நேரம் இது. சில கணம் தோற்றோம், சில கணம் வென்றோம், சில்லென எரியும் நெருப்பு இது. நீ டேக் மணி மணி கிவ் மணி. எடுக்க எடுக்க பெட்டந்து ஆட்ட ஆட்ட பெட்டந்து எடுக்கு மணி எடுக்கு மணி மணி எடா. fucking Indian bastard. எடா நிக்கடா போடாடா. எடா கலவரமான நிக்கடா. What is this? Give the gun. No license? Give the passport. ఈ పెన్నేరా? போடா. என்னடி எப்படி இருக்க? இருக்கிறதுக்கு என்ன, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீயே ஒரு மாதிரி இருக்க. மேலும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் செல்வம் என்ன செய்யறான்? இருக்கான். போனாடா வந்தாடும் சுத்திட்டு திரியான். வக்கீல போய் பார்த்துட்டு வந்திருப்பான் போல. தர்ரி அடுத்த வாய்தாலையாவது ஜாமீன் கிடைக்குமான்னு பார்க்கணும். ஆமா, இந்த மைத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சும்மா ஜாமீன் எடுக்கணும்னா எங்க இருந்து அதுட்டு வரும்? காதுல கழுத்துல கிடந்ததெல்லாம் வித்தாச்சு. நீ விக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னையத்தே விற்கணும். நிறுத்தடி. எப்ப பாரு ஏட்டிக்கு முட்டியாவே பேசிக்கிட்டு உன் வாயில நல்ல வார்த்தையே வராதடி. ஆமாயா, உன்னை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து காடார மாசம் நாடார மாசம்னு நாயா சுத்துறேன்ல. நீ இன்னும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானடி ஜாமீன் கிடைக்கட்டும். உன்னை ராணி மாதிரி கையில் வச்சு தாங்குவேன். இதே என்ன நீ எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லுவ? வெக்கமா இல்ல? வருஷத்துக்கு 4 நாள் பரவாயில்ல வந்துட்டு போறியா? நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? உனக்கு தேவையானதெல்லாம் என் இடத்துல இருந்து சேர்க்கு தான் செல்வம் இருக்கான்லடி. என்ன பேச்சியா இது? சிங்கம்மா ஓடத்துல இருந்து அவ எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? நீ புருஷனா அவன் புருஷனா? நல்லது கேட்டதெல்லாம் அவன் பார்த்துப்பா. கஷ்டம் சந்தோஷம் தான். அழுகாதடி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, எல்லாம் சரியாயிரும். நான் இருக்கேன்ல, ஒன்னும் கவலைப்படாத. நேரமாச்சே, கவலைப்படாம போ. பேசிட்டு இருக்கேன்ல, நேரமாச்சுன்னா நானே வருவேன். சரி நீ சொல்லு. செல்வத்தை தேடி போலீஸ்காரங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அதனால வீட்டை மாத்திட்டோம். எங்கடி? இப்ப கொடைக்கானல்ல செல்வ வேலை பார்த்துக்கு இருந்த பண்ணை வீட்டுக்கு போயிட்டோம். அங்க எதுவும் பிரச்சனை இல்லடி? அதெல்லாம் இல்ல. தோட்ட முதலாளி வெளிநாட்டுக்காரன், யாரும் அங்க வர மாட்டாங்க. என்ன காட்டுல தனியா இருக்கத்தான் வெறுக்குன்னு இருக்கு. சரி நீ அப்படி தூரத்தில் அலைஞ்சு இருக்காத. எனக்கு ஏதாவது வேணா ஆள் சொல்லி விடுறேன். இந்த ரூபாயை வச்சுக்க. அழுதுக்கு தெரியாத, பார்த்து பத்திரமா இருந்துக்க. கவலைப்படாத. வாய்தா முடிஞ்சு வந்துட்டாங்க போல.
வா என்னாடி அப்போ நாங்கப்பா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஜட்ஜி என்ன சொன்னாரு? ஒன்றும் வேலைக்கு ஆகல மாதிரி 50 சாட்சியில் கொண்டு நிப்பாயிட்டாங்க. அதில் ஐவிட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்ன போட்ட ஆயில் தானே போடுவாங்க? இல்லைண்ணே வேலுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. கள்ள துப்பாக்கி கொலை எல்லாத்தையும் வேலு தான் குத்தவாளியாக போட்டாங்க. இவன் பண்ண குத்தத்துக்குலாம் இவனை 4 வாட்டி தூக்கில் போட்டுருக்கணும். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நிறையா இருக்கு வேலு. அதெல்லாம் அப்பீலில் பார்த்துக்கலாம். இல்லைண்ணே எங்கே போனாலும் தூக்கு தண்டனை வருதுன்னு எங்கள் வக்கீலே சொல்கிறாரு. அப்போ வக்கீலை மாற்றுங்கய்யா. நான் ஒரு வக்கீல் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1000 ஜட்ஜ்மெண்ட் வரும். எதிர்மனு போட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேலு நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் கிளம்புவா. என்னை கொன்று புதைத்தாலும் அப்போதுமே உன்னை எண்ணி பூப்பேனே விட்டு நான் எங்கே போனாலுமே நெஞ்சில் முகம் பார்த்தேனே உறவின்றி யாரும் இல்லை இருந்தால் அது ஒன்றும் பாவமில்லை பிரிவின்றி காதலில்லை இருந்தால் அது ஒன்றும் காதலில்லை வீம்பு பிடிக்காம போமா. யோ கூட்டு போயா, எல்லாம் நல்லதுக்கு தாமா, அழுகாம போ. வேலை உன்னை தேடி ஆள் வந்திருக்கு பாப்பா. எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? இருக்க. அவன் எங்க நான் போலீஸ்ல சொல்லிடுவேணும்னு பயந்து வேற ஒரு கூட்டி போயிட்டான். அங்க நான் அவனை உலக்கையால அடிச்சு காலை உடைச்சிட்டேன். இன்னும் அவன் ஆஸ்பத்திரியில தான் இருக்கான். அவன் எப்ப வேணாலும் திரும்ப வருவான். நீ எந்த ஜெயில இருக்கன்னு தெரியாம திண்டுக்கல் மதுரைன்னு தேடிக்கிருந்த. உன்னை எப்படி பாக்குறதுன்னு தவிச்சுக்கிருந்தப்பதான் பேப்பர்ல உனக்கு தூக்கு தண்டனைன்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் நீங்க இருக்கன்னு தெரிஞ்சது. உன்னை பார்க்கலன்னா எப்பவும் செத்து போயிருப்பேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பொழைச்சிக்கலான்னு நினைச்சேன். அதுவும் நினைக்காம போச்சு. அவன் திரும்ப வந்து என்ன அசிங்கப்படுத்துறதுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறியா? எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொஞ்ச நாளாவது உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் செத்து போனாலும் பரவாயில்ல. எனக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற நீ எப்படி வெளியே வருவ? நான் அங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான். ஏமா பேசுனது போதும், மாமா மாமா. யாரு? தாமரை. என்ன சொல்லிட்டு போச்சு? நான் ஜெயிலில் தப்பிக்க போறேன்டா. ஏய் என்னப்பா நீ ஜெயிலில் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியாக சொல்ற? தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை ஒருத்தி நம்பி வந்துட்டா. அவமானப்பட்டு சாகிறதுக்குள்ள நான் அவளை காப்பாற்றி ஆகணும். எப்படியும் தூக்குன்னு முடிவாகி போச்சு. சாவுன்னு முடிவானதுக்கப்புறம் தப்பிக்கிற முயற்சியில் செத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை ஒன்றும் கூட சேர்க்க மாட்டேன். எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அப்படி பார்த்தா தூக்கு தண்டனை எங்களுக்கு தான் கொடுக்கணும். சும்மா இருந்த ஒன்றை கள்ள துப்பாக்கி கொலைன்னு இழுத்து விட்டுவீங்க நாங்கள் தானே. உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனே நாங்கள் தானே. நீ என்ன வேணாலும் சொல்லு,
செய்கிறோம்ண்ணே. இப்போ என்ன தப்பிக்கணும் அவ்வளோதானே? எங்களை மட்டும் நாளைக்கே வெளியே விட்டுற போகிறாங்களா என்ன? 14 வருஷம் முடிவாயிடுச்சு. வாழ்வோ சாவோ தப்பிச்சிடுவோம். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா? இப்படி சொல்லி சொல்லி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். போதுண்டா சாமி ஐடியா. டேய் சும்மா இருடா முருகா, நீ சொல்ற. அந்த மாதிரி குரூப்பு வெளியில் போய் கொள்ளடிக்கிறவங்கள தான் எப்பயுமே எதிராங்க. அவங்க 7 வருஷம் தண்டனை தானே உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வெளியில் போக துருதுன்னுட்டே தான் இருக்கு. மாறி பெயில் மேலே பெயில் போட்டு பார்க்குறாப்புல பெயில் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால அவங்களையும் கூட்டு சேர்த்து நம்ம எல்லாரும் மொத்தமாக தப்பிப்போம். இதுவும் நல்ல யோசனையாக தெரியுது வேலு. அவங்க நம்மளோட ஜெயிலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களையும் கூட்டு சேர்த்துட்டா ரிஸ்க் இல்லாமல் தப்பிச்சிடலாம். நானும் உன்னை மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டானு தான் பார்த்துருக்கேன். இந்த செல்லை விட்டு எப்படி வெளில போறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மேலதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் சொல்ல வாங்கடா. என்னண்ணே? ஏய் ஊர் ஊரா போய் களவாண்டு ஒன்றும் மிஞ்சல. நேற்று என் பொண்டாட்டி வந்து காரி துப்பிட்டு போறா. கேஸுக்கு செலவழிச்சா எல்லாம் போச்சு. ஜெயில இருந்து தப்பிச்சிடலான்னு வேலு ஒரு யோசனை சொல்றாப்புல. தப்பிச்சிடலான்னு நானும் முடிவெடுத்துட்டேன். நீங்க என்னடா சொல்றீங்க? என்னண்ணே விளையாட்ட பேசிக்கிருக்க? இப்படி பேரு செவர தாண்டி எப்படி வெளியே போறது? கேட்டுக்கிட்டா துப்பாக்கி நிக்கிறாங்க போலீஸ். கேட்ட திறந்து நம்மள வெளில விட்டுருவாங்கக்கா. அவங்களுக்குலாம் லாபம் வருதுன்னா எதை வேணாலும் செய்ய விட்டுருவானுங்க. இதுவே தப்பிக்கிறோம் கிப்பிக்கிறோம் சொல்லி அவங்க பொல ஒல வச்சுன்னு வச்சுக்க நம்மள அடையாளம் திறமை அழிச்சு போடுவானுங்க. ஏய் நீ வேணா பயந்துட்டு இங்கே கடை. ஏய் ராஜாங்க நீ என்னடா சொல்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே மொட்டை பயில கிடக்கிறது? இதுதான் சமயம்ண்ணே. ஏய் எல்லாரும் சேர்ந்து என்னைய பொண்டு போய் இருக்க. முதல்ல நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. ஏய் நான் தப்பிக்க முடிவு பண்ணிட்டேன். உசுரை பத்தியெல்லாம் எனக்கு பயம் இல்லை. உங்கள யாருக்காச்சும் பயம் இருந்தா இப்பயே சொல்லிடுங்க. வேலு நான் ஒரு முடிவு எடுத்ததுதான். பின்வாங்குறாள் நான் கிடையாது. இவங்க 2 பேரும் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஈவு இறக்கம் இல்லாம வங்கொலையா எவனையும் கழுத்தெடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவெல்லாம் இருக்கான் பாரு, போலீஸ்கார வீட்லயே பொம்பளை மேல கையா வச்சவன். பயங்கிறது எங்க ரத்தத்திலே கிடையாது. வெளில போற வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஏய் நாளைக்கு எவன் ஜாமீன்ல போறான்னு பார்த்து கூப்பிட்டு வா. என்னையா சிக்கல் எதுவும் இருக்காது, திறக்கும்ல? நீ வேறண்ணே திறந்துட்டு சாவிக்கு மறந்து வச்சுட்டு போயிடாத. போலீஸ்காரங்க ஏதோ ஒரிஜினல் நினச்சிக்க போகிறாங்க. தொழில் ஆம்போட்டு சுத்தமாக இருக்கு.
வாயா இங்க. என்னையா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? செலுக்குள்ள தண்ணி போயிருச்சியா? உள்ள எப்படியா இருக்கிறது? வெளியே அடப்பு கடத்து இருக்கான்னு பாரு. சார் என்னையா செல்லுல தண்ணி போயிடுச்சு சார். ஏதோ அடப்பு இருக்க மாட்டிருக்கு. இரியா வரேன். சும்மா சத்தம் போட்டு மண்டையை பொழந்துடும். பெரிய தொல்லையா போச்சு. எப்படியா செல்லுக்குள்ள தண்ணி போச்சு? தெரியலையா சார், திடீர்னு தண்ணி போந்துருக்கு. யோ தள்ளியா, நிறைய தண்ணி இருக்கு. வெளியே பெரிய அடைப்பாத்தான் இருக்கும் போல. ஆமா சார். யோ நமக்கு இருக்கிறாயா? சரிங்க சார். வாயா சீக்கிரம். இதோ வந்துட்டேன் சார். யோ ஒரு 4 பேர் வாங்க. அந்த அடைப்பிடிப்பு நேரத்து விடுங்க. போங்க போங்க போங்கயா. இந்த என்னன்னு பாருங்க. சீக்கிரம் போங்கயா. ஏம்பா எவ்வளவு நம்புவீங்க சார்? மலையில ஒண்ணு தெரிய மாட்டேது. அடப்பு பர்சா இருக்கு போல சார். எல்லாம் மண்ணும் குப்பையுமா தான் இருக்கும். எடுத்து விடுங்கயா. அவன் அப்படித்தானே கத்துவான். நீ குத்துனே. என்னத்தையும் எடுக்கிறீங்க? எடுத்து வரைக்கும் போதும். பட்டுன்னு வாங்கயா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ. போ போ. போட்டியா? என்னைய அம்புட்டு பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாட்டிட்டு விட்டு போறாங்கயா. நம்ம தப்பிக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம் தானே. நான் வான்னு கூப்பிட்டு போரு, ஒரு ரூபாய் வரமாட்டான். தப்பிக்கிறப்ப நம்ம மாட்டிக்கணும் அவங்க கணக்கு. என்னடா வீடியோ கொடுத்துட்டு போனேன். ஏய் வாங்கடா. என்ன எங்க நின்றுட்டு இருக்க? சார் வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை சார். இங்க வா. சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். சரி பட்டுன்னு மாத்திட்டு எடுத்துட்டு போயா. வண்டியடியா. ஏப்பா
பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தா ஒரு பெல்ட் வாங்கிருக்க கூடாதா? லூஸா இருக்குப்பா. பெல்ட் தானடா, இந்தா குடி. கடைசி வரைக்கும் மாட்டி கொண்டு நினைச்சிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி வெளில கொண்டு வந்துட்டிய. நீ கெட்டிக்கிறதா அவளு என்ன? வடக்க போய் ஒரு செய்கையை செஞ்சு காசு படம் சம்பாரிச்சலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கேட்க மாட்டேன்ட்டியே. எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். நான் வெளியே வந்ததே அந்த பிள்ளைக்காகத்தான். டே ஈஸ்வரா, இன்னைக்கே ஊருக்குள்ள போறோம். ஏய் என்னப்பா விளையாடுறியா? போலீஸ் நான் கை வீசிட்டு இருக்குமா? ஊருக்குள்ள நம்மள ரவுண்டு கட்டி தேடி இருப்பாங்க. என்னடா புதுசா பேசுற? அப்புறம் நான் இதுக்கு வெளியே வந்தேன். அவளோட வாழ தானே. இப்ப அவ வேற ஊர்ல இருக்கா. போலீஸ்க்கெல்லாம் அவர்கிட்ட தெரியாது. அவ கூட வாழணும் தானே வந்த. 2 பேரும் போய் மண்ணையா திம்பிங்க. நீ போய் திருத்திட்டேன்னு சொன்னா போலீஸ்காரங்க உன்னை பொழப்பு நடத்தி விட்டுருவாங்களா? அவங்க கண்ணில் படாம வாழணும்னா நிறைய பணம் வேணும் வேலு. அதுவும் இல்லாம உன்னை நம்பி ஒரு பொண்ணு வேற இருக்கு. என்ன யோசிக்கிற? சாவே கையில வந்துருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நல்லவனா கெட்டவனாங்கிறது இல்ல, வாழ்வா சாவாங்கிறது தான். இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். எப்படி பண்ணலாங்கிறத நீ சொல்லு. ஆந்திராவில் ஒரு கிளப் இருக்கு. ஒரு நாளைக்கு 50 லட்சத்துக்கு மேல புழங்கும். பெருசா அடிச்சிடலாம். சரி, நான் வரேன். அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய கூட்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். அதுக்கு என்ன, அந்த பிள்ளைய கொண்டு என் வீட்டில் விட்டுருவோம். என் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கோப்பா, நீ கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, அழுகாத. போலாமா? வா ஏறு. எல்லாம் நம்ம கூட ஜெயில இருந்தவங்க தான். ஒன்றும் பயப்படாதம்மா, எல்லாம் நம்ம ஆளுக்கு தான். ஏறு. யாத்தே பயந்து கிடந்த என்னாச்சும் ஏதாச்சும் நல்லபடியா வந்துட்டீங்களே. எதுக்கு பயம்? அதான் வந்துட்டோம்ல. யார் இந்த பிள்ளை? நான் தான் சொன்னேன்ல மதினே, வேலை சம்சாரம். இதான் இந்த பிள்ளையா? ஆமா. வாமா உள்ள போலாம். வாமா. வா வேலு, வாங்கடா. உட்காரா உட்காரா. ஏய் பெரிய வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் நிறையா தான் அடிச்சுப்பீங்க போல. லே நீ வேற இங்க பண்ணைக்கு அமர்ந்திருக்கோம். மாரி நல்ல விஸ்தாரமான வீடு. பெரிய வீடுதான். நான் மதினே சோறு ஆக்கிட்டியா? ஒரு நிமிஷம் கூட பசி பொறுக்க மாட்டியே. சத்த போரு ஆயிடுச்சு. கொலை பசியில இருக்கேன், சீக்கிரம் ஆக்கு. தாமரை கிளம்புற. எனக்கு பயமா இருக்கு. என்ன தனியா விட்டு போகாத. இங்க உனக்கு ஒன்றும் ஆகாது. போலீஸ்காரங்க எங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருந்தா சிக்கிக்குவோம். கொஞ்ச நாள் பொறு தாமரை. வேற ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டு போறேன். சரியா? நான் கிளம்புறேன்.
என்னது? வேலு நல்லா யோசிச்சுக்கப்பா. நாம இங்க கை வச்சுதான் ஆகணுமா? நாம செய்ய போற வேலைக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுதான் காரியத்தை சாச்சமா? ஏய் வெண்ண கோட்டை பிரிச்சு இறங்குறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்ப என்ன கிடைச்சிச்சு? இன்னைக்கு வரைக்கும் கைக்கு வாய்க்கு பத்தாம வெறும் பயிலாத்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வேலு நீ சொல்றதா சரி. பெருசா ஏதாவது செய்யணும்னா இதெல்லாம் வேணும்டா. என்னடா வெளியே ஒருத்தன் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வா போலாம். என்னடா வண்டியை நிறுத்திட்ட? ஒண்ணுக்கு இருக்கு போறியா? உயிரே போற மாதிரி இருக்கு. ஒண்ணுக்கு தான் கட்டிட்டு இருக்கீங்க. செயலில் இருந்து கூட்டு வரும்போது எங்கேயா சரிக்கலாம் பார்த்தா அம்மா பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, என்னை எப்படியே விட்டுருங்கண்ணே, நான் போயிடுறேன். உன் வண்டியில போறது யார் சொன்னா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்து விட்டு போ. அப்படியெல்லாம் வர முடியாதுண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுருங்கண்ணே. ஏய் இப்படி மக்கார் பண்ண வச்சுக்க, கழுத்து அறுத்து போட்டு வண்டி எடுத்து போயிட்டே இருப்பேன். லூசு பைய மாதிரி கத்திய வச்சுக்கிருக்க நம்ம பையன் மேல போறாண்டு. பாத்தீங்களாண்ணே, நீங்க சொன்ன வந்ததுக்காண்டி கடைசியில் என் கழுத்துல கத்தி வச்சுட்டாங்கல்ல. ஏய் அவங்க எல்லாம் வெறும் சொல்லுக்கு தான் சொல்லுவாங்க, நான் செஞ்சே காட்டி விடுவேன். ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு வந்து எங்களை டம் டம் பார்ல இறக்கி விட்டு போய்கிட்டே இருக்க. ஓ வண்டி எடு. 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணுமியா. இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ. பசிக்கும் மிருகம் கண்ணில் எல்லாம் உணவுதான், நீரருந்தும் பறவை மான்கள் கூட வேட்டைதான், துரத்தும் பசிதான் எரியுது, மாயம் சுருளே மாய இருளே வழிவிடு. அந்த ரூம் ரெடி ஆயிடுச்சு சார். இப்போ பழைய ரூமுக்கு வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கீங்க, இப்போ தொடர். சரி சார் வச்சுறேன். சாத்தான் அழைக்குது, டாக்டர் பார்த்து தரேன். புது வேதம் போகுது, பாவம் தீரவே அது தந்திரம் எழுதுது. வனச்சரக அலுவலகத்தில் கொள்ளை, சந்தன கடத்தல் வீரப்பன் கைவரிசையா. பாத்தியா வேலு? நான் சொல்லல, அவங்களுக்கு அம்பிட்டு கூறலாம் இல்ல. இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தினே. ஏதோ விளையாட்டா பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்படியே போனன்னு வையே
இங்கிலீஷ் படத்துல மாதிரி பெரிய கொலைக்காரன் ஆயிடுவோம். நல்லா இருக்குண்ணே இது. அதெல்லாம் சரி, இப்படி துப்பாக்கி வச்சு என்ன செய்ய? அதெல்லாம் வித்துடலாம்டா. ஆந்திராவில் நல்ல டிமாண்ட் இருக்கு அதுக்கெல்லாம். அது சரி, இருந்தாலும் எதுக்கு இம்பிட்டு இருக்கு? இவங்க தான் என்னை காட்டுக்குள்ள போக விடாம வாழ்க்கையை மாத்தி விட்டவங்க. அவதிப்படட்டும். கவர்மெண்ட் மேல கை வச்சிருக்கோம், மாட்டினா சின்ன பண்ணாம ஆயிடுவோம். நம்ம எடுத்தோம் தெரிஞ்சா தானே. நம்மளை பிடிக்க 4 தனிப்படை வேற அமைச்சிருக்காங்களாம். சூனிய புள்ளியில் தீங்குரல் கேட்குது, ஆசையில் மிருகமும் முழிக்குது. குற்றத்தின் பாவங்கள் பல்லக்கில் ஏற நியாயத்தின் பாதைகள் மறையுது. கடவுளின் கைகளில் மோட்சம் உண்டு, கரஞ்சாபம் தடுமே. உன் மன்னிப்பை அதனிடம் வேண்டினால் உன்னை தூக்கில் ஏற்றுமே. புத்தி கலங்கி ஞானம் தேட முடியுமா? தழல் வீரம் இன்றி செல்வம் சேர்க்க முடியுமா? ஊட்டை சடலமே, உடல் உப்பு பாண்டமே. உயிரை பிரியும் முன்னே நீயும் ஊறி திளைத்திடு. கப்பல் கவிழுது, பாய்மரம் கரையில் சேருது. அடுத்து சிங்கப்பூர் ஓடுதா நடக்குது, நீயும் புயலென எழுந்திடு. கடவுளை வென்ற சாத்தான் வருது, ஓடிடு. நீ களவு பூமியில் ஒளியை ஏற்றி வணங்கிடு. ஓனாய் கிளம்புது, மான் கூட்டம் விலகுது. மாய சுருளே, மாய இருளே வழிவிடு. நீ மரணம் புதல் தந்திரம் அறிந்து செயல்படு. பசிக்கும் மிருகம் கண்ணில் எல்லாம் உணவுதான். நீர் அருந்தும் பறவை மான்கள் கூட வேட்டைதான். துரத்தும் நாயுட பசிதான் எரியுது. மாய சுருளே, மாய இருளே வழிவிடு. தீவனைக்கும் வேட்டை இங்கே இப்போ தொடருது. சாத்தான் அழைக்குது, ஒரு வேதம் போதுது. பாவம் தீரவே அது தந்திரம் எழுதுது. சாத்தான் அழைக்குது, ஒரு வேதம் போதுது. பாவம் தீரவே அது தந்திரம் எழுதுது. நல்ல வாசனை நான் மேல இன்னமும் கிருகிருன்னு இருக்கு. உடம்பு பூரா படம் பூசியிருப்பா போல. உடம்போட உடம்பு உரசனதுல அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. ஏன்பா தொழில் போன இடத்துல இப்படி பொம்பளைங்க மேல கை வைக்கலாமா? அடப்படா, எனக்கு எங்கடா தெரிய போகுது அந்த சுகம். அட நீ என்னப்பா ஏதோ ஓமண்டாடி செஞ்ச மாதிரி முறுக்கிட்டு இருக்கிற? ஏய் சும்மாரு. ஏய் வாய் மூட்டோடா. அது ஃபுல்லா ஓ மேல காரி துப்புறதுல கோவமா இருக்க. ஒண்ணுகிட்ட ஒருத்த மாட்டிக்கிட்ட இன்னொருத்தன் நல்லா தாயா இருக்கு. டேய் நாயே, சும்மா இருக்க மாட்டேன். செய்யறேன் செஞ்சு விட்டு. டேய் இவெல்லாம் பொம்பளை கறி பிடிச்சவனே, இவெல்லாம் திருந்தே மாட்டான். ஏய் அந்த நாய்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வண்டி பார்த்து ஓட்டுறா. ஏப்பா நீ பேசுறது சரியில்லை. ஏதாவது ஏடாவிட மாதிரி பச்சுனா போனோமா, போன வேலையை பார்த்து திருமணம் இல்லாம ஏடா கூட வச்சுக்கிறதுனா அந்த புள்ள கட்டைய நீ மோந்து பார்த்துருக்கணும். அப்போ தெரியும் அந்த சுகம். அந்த சுகத்துக்காக நீங்க அத்தனை பாய் பிள்ளைகளை மாட்டிக்கிட்டாலும் தகும்டா. அட நிஜமாப்பா, ஒண்ணுமே செய்யாம இந்த பிள்ளைக்காரியை மூஞ்சில் வாங்குறதுக்கு இதே அது மோந்து பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்க. மோந்து பாருப்பா. அட கோவத்தை பாரு, மோந்து பாருப்பா. பண்ணிட்டியே. அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டியா? உனக்கு எதாவது கெடுதல் பண்ணானா? இப்படி நாய் மாதிரி நடுரோட்ல அடிச்சு போட்டுருக்க.
அவன் செஞ்சா உனக்கு எங்க வலிச்சது? இத்தனை நாள் எங்களோட இருந்தவன நேத்து வந்து நீ கொண்டு போட்டில? ஏன் இவன் இல்லைன்னா நமக்கு தப்பி தெரியாமா? இதுக்குதான் ஆள் பார்த்து கூட்டுச்சாட்டுங்கிறது. அவன் திறமைக்காரையா? என்னென்ன திறமைக்காரன் இவங்க கூட சோடி சேர்ந்து வச்சுக்கிருக்க? அவன் எல்லாம் திறமை காமிச்சா போற இடத்துல பொம்பளை கிட்ட வாசம் முடிச்சா இப்படித்தான் விடுனே. அந்த நாய பொம்பளை சோகத்துக்காக என்னைக்கு நம்மளை மாட்டி விட்டுருப்பேன். நானே உங்கள்கிட்ட சொல்லி அவனை கழட்டி விளாண்டா இருந்தேன். அவன் வீதி அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு உனக்கு நடக்குதுதான். டேய் சோல சவுண்ட் கொடுத்து காரியத்தை கிடைக்காத. என்ன இருந்தாலும் நம்ம கூட இருந்தவன சும்மா இருந்த இரு செல்வம். நம்ம களவான்ட்டு இருந்த அந்த வீட்டுக்காரன் சம்பாரிச்சு சரி பண்ணிடுவான். ஆனா இனிமே அந்த பொம்பளை நிம்மதியா வாழ முடியுமா? என்ன இருந்தாலும் உங்க சைட்ல ஒருத்தனை கொன்னது தப்பு தான். விடுனே, ஏதோ கோவத்துல செஞ்சு விட்ட. நடந்து போச்சு. எப்போ நம்ம ஒன்னா சேர்ந்தோமோ அப்ப இருந்து உங்க சைடு எங்க சைடுல ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே சைடு தான். நடக்கிறத பாப்போம். ஏய் சீக்கிரம் தோணுங்கடா வச்சுட்டு போ. டேய் என்னடா வா போவோம். சொல்லிக்கிட்டே இருக்க சண்டி மாடு மாதிரி சவங்க தரமா உட்காந்துருக்க. ஏய் இதுக்கு மேல என்னால வர முடியாது. நான் போறேன்டா. வேண்டா நீ போ. பக்கால் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்க இருக்க. ஏய் மரியாதை சொல்லிட்டு போயிரு. எனக்கு வர்ற கோத்துல அவ்வளவுதான். என்னடா பிரச்சனை? போறேங்கிற என்ன எங்கடா போனுன்ற? கூட இருந்தும் கொண்டு போட்டான். அவனை ஒண்ணு செய்யாம அவன் கூட கூட சேர்த்து போணுமா? நாளைக்கு நம்ம மேல கை வைக்க மாட்டான். என்ன நிச்சயம்? என்னால அவன் கூட வளைக்கலாம் வர முடியாது. ஏன் பாங்க கொடுங்க, நான் போறேன். டேய் அப்படிலாம் பாதியில கழட்டி விட்டு போக முடியாதுடா. செல்வம் சொன்னது மாதிரி அவன் குணத்துக்கு என்னைக்குனாலும் நம்மள பொம்பளை வயசுல மாட்டி விட்டு இருப்பேன். வேலுவை பார்த்துருக்கல, அவன் கண்ணில் என்னைக்காவது பயத்தை பார்த்துருக்கியா? உசுருக்கு பயப்படாத தைரியம் அதுதானே நமக்கு வேணும். வடக்கு என்ன பம்பாய் வரைக்கும் போவேனாண்டா, ஆந்திராவோட திரும்பி வந்துடலாம். வாடா எந்திரா வாடா. வா எனக்கு இருந்தாலும் என் கையால சவு. நான் சொல்றத விவரமா கேட்டுக்குங்க. நம்மளோட ஒரே பலவீனம் நம்ம இந்த ஊர் இல்ல, ஆனா ஒரு வகையில் அது பலமும் கூட. கிளப்ல நடிச்சாம வரைக்கும் கூட்டம் குறையவே குறையாது. ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கும். அங்கிருந்து போலீஸ்க்கு நல்ல மாமூல் போறதால ஒரு போலீஸ் கூட ராத்திரி ரவுண்ட்ஸ் வர மாட்டாங்க. நம்ம வேலையை முடிச்சு திரும்புறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அதை விடுறா, முதல்ல பணத்தை எப்படி எடுக்க போறோம் அதை சொல்லு. அங்க மொத்தம் 16 டேபிள். ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு நடுவுல 4 அடி இடைவெளி இருக்கும். நம்ம விளையாடுறதுக்கு பக்கத்துல தான் கேஷ் கவுண்டர் இருக்கு. நேரம் பார்த்து உள்ள போயிடலாம். ஆனா அங்க எப்பவுமே ஆள் இருப்பாங்க. அந்த கவுண்டருக்கு வந்து சேர்ற எல்லா பணமும் 15 நிமிஷத்துல பக்கத்துல இருக்க மேனேஜர் ரூமுக்கு போயிடும். அதான் நம்ம போய் சேர வேண்டிய இடம். ஆனா அந்த ரூமுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றது. எல்லாரும் மொடா குடி குடிச்சிட்டு முக்கா போதையில இருப்பாங்க. அதுதான் நம்ம பணத்தை அடிக்க சரியான நேரம். அதெல்லாம் சரிண்ணே. துப்பாக்கி என்னன்னு உள்ள விட்டு போறது? 50 பேரு காயின் சொல்ற உள்ள செக் பண்ண விளாடுவாங்க. நமக்கு முன்னாடியே நம்ம துப்பாக்கி எல்லாம் அங்க போய் சேர்ந்துடும். அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியாச்சு. அது சரி, அவன் சூதானமா உள்ள கொண்டு போய் சேர்த்துருவானா? அவன் ஆள் தீ மாதிரி கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவான். அதுக்கப்புறம் நம்ம சாமர்த்தியம். காரணம் தப்புனா மரணம். அந்த இடத்த எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துடணும். அப்ப வெளியே வரதான் 1/2 மணி நேரத்தில் காரியத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து எஸ் ஆகலைன்னா நம்ம எல்லாருக்கும் ஆப்பு தான். அப்ப இதெல்லாம் சரியா நடந்துருச்சுன்னா நாளைக்கு நேரம் நம்ம எல்லாம் லட்சாதிபதிய. ஆகாயம் பார்க்காத
தொட்டு போதா வாசனை தீ மூட்டும் ஏழைக்கமோ நாடகம் சண்டை போட்டு செல்லமா வாலாட்டும் ஆகாயம் பார்க்காத பேரழகி ஆனந்தன் கோட்டைக்கு நான் தலைவி வழியில் சினுங்கும் ஒலி கேட்டு இசையா பெருகும் உயிர் மூச்சு தனியே எனது அழக நாம் பார்த்து ரசன மிருகம் பெருசாச்சு ஏதேனின் நன்மையில் காதல் கொண்டு எங்குமே பூங்காத்து ஏன் பொன்னது வரவில் கையை சச்சு சொல்லுவே நல்வாழ்த்து ஆகாயம் பார்க்காத பேரழகே ஆனந்தன் கோட்டைக்கு நான் தலைவி என் பார்வனேகம் சரள தூவி நனையுமே பூலோகம் நான் காட்டும் அன்பு விண்வெளி எங்கும் கடவுளின் தேரோடும் ஆகாயம் பார்க்காத பேரழகி ஆனந்தன் கோட்டைக்கு நான் தலைவி மண்டை திருச்சி சீக்கிரம் எடுத்து போடு பணத்தை எடுத்து போடுறா உள்ள எல்லாத்தையும் எடுத்து போடு உள்ள எடுத்து போடு வா 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 ஏய் வண்டி சாட்டா மாட்டீங்க நேரமாச்சே மாறி இப்படி மொத்தமாக போனால் மாட்டிப்போம் தனித்தனியாக போகிறதா நல்லது பணத்தை எடுத்துட்டு கொடைக்கானல் வீட்டுக்கு வந்து அங்கே சந்திப்போம் சரி போட ఆపండి ఆపండి చెప్పింది మీకు ఆపండి ఆపండి తూకే இன்னும் எம்பூட்டு தூரம் இப்படியே போறது டேய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா ஏதாவது பஸ் வீச புடிச்சு போயிடலாம்டா வாடா அதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கடா டேய் ஓடுறா
டேய் இதுடா டேய் கொஞ்சம் பொறுத்துக்கடா டேய் வாடா. சீக்கிரம் போ 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 போ. பிடிக்க போறாடா டேய். வழியில உயிரே போகுதுண்ணே. சொல்ல மெதுவா மெதுவா ஒண்ணு இல்ல போயிடலாம் வா. தெரியாது நான் பாத்துக்கிறேன் நீ குதிடா. யோசிக்காத குதி. ஒண்ணும் இல்லம்மா நீ பதறாத. ஏக்கா ஏக்கா வெர்சா வாக்கா இங்க வந்து பாரு. யாத்தே என் சாமி என்னையாச்சு என்னையா இப்படி வந்து? ஒண்ணும் இல்லடி இனிமே எல்லாம் சரியாயிரும். முதல்ல எடுத்துக்கொண்டு பத்திரமா உள்ள வை. தாமரை போய் தண்ணி எடுத்துக்கு வா. என்னையா இப்படி ஆக்கினியா வந்திருக்க? போயா போய் குளிச்சு துணியை மாத்தியா. போயா போய் குளியா. அண்ணே அவங்களாம் வரலையா அண்ணே? விடியலுக்குள்ள எப்படி வந்துருவாயம்மா நீ கவலைப்படாம இரு. தாமரை அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. போதும்மா நீ வச்சுட்டு போ நான் பாத்துக்கிறேன்.
பணத்தை தண்ணிக்கிட்டு இருக்கியாக்கும். அப்பா எம்பிட்டு அலைச்சலு, உயிர் பழச்சு வந்ததே பெரும்பாடாகி போச்சு. என்னடியாச்சு? இதுக்கெல்லாம் வாங்கத்த இத்தனை நாள் ஆச்சா? என்னடி சொல்ற? வெறும் 30 லட்சம் ஓவா? இது ஒரு காசு? இத வச்சு அடியே மொத்தமும் நமக்குன்னு கனவு கண்டுக்கு இருக்காத. இதுல 5ல் 1 பங்கு தான் நம்மளோடது. ஒருத்தனை வேற வழி இல்லாம சுட்டுவிட்டேன். யாருக்கும் தெரியாது, வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்க இருக்காத. ராஜாங்க ஒரு பொண்ணை நாசம் பண்ணிட்டான்னு வேலை அவனை கொண்டுட்டான். இல்லைன்னா 7ல் 1 பங்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அவங்க எல்லாம் உசுரோட இருந்தா ஒரு 3 லட்சம் கூட தேடி இருக்காது. 5 பேருக்கு பங்கு போட்டதுக்கு அப்புறம் என்னையா மிஞ்சும்? என்ன ஆளுக்கு ஒரு 5 லட்சம் தேரும். அந்த நகை இருக்குல்ல, அதை பிரிச்சா ஒரு 20 பவுன் வரும். இது பத்தாதா? கூட இருந்து கஷ்டப்பட்டதுக்கு இப்படி எல்லாம் வாழணும் கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இத வச்சு ஒன்னத்தையும் புடுங்க முடியாது. நீலாம் ஒரு பொம்பளை, இந்த காசு ஒரு கடை வச்சு பொழைச்சிக்க மாட்டோமா? ஆறு நீ உங்க அப்பா வேணா உன தங்கப்ப செட்டியா இருப்பாரு. 10 ரூபா வச்சு எப்படி கடை தண்ணி வைக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. காலனா இருந்தாலும் கள்ள குடிச்சிட்டு களவாங்க போற பயலுக்கு தாடா நீங்க. ஆமாடி களவாடி பாயதா. ஆனா இனிமே இல்ல, களவாண்டதும் போதும், போலீஸுக்கு பயந்து ஓடினதும் போதும். வேற எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாண்டி. தொழில் செஞ்சு பொழைக்க போலீஸ்காரங்க விட்டுருவாங்களாக்கும். போதும் செல்வி, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு பொழுதா நிம்மதியா வளர்ந்துருக்கமா? இப்பதான் ஒரு வழி பிறந்திருக்கு. நான் சொல்றதை கேளு. கேக்குறியா? நான் சொல்றத நீ கேக்குறியா? சொல்லு செல்வி. 5 பங்கு இல்லையா, ஒரே பங்கு. என்னடி சொல்ற? நெசமாத்தேன் சொல்றேன் ஜாமி. நீயே யோசிச்சு பாரு. வேலு திறமைக்காரன், எப்படியும் சம்பாரிச்சிருவான். அவன் கூட இருக்கிறவங்களையும் பார்த்துப்பான். உன் தம்பியை பத்தி சொல்ல தேவையே இல்லை. அவன் பொழைக்கிறதுக்கு 1000 வழி வச்சிருப்பான். மற்றவங்களுக்கு என்ன குடும்பமா குட்டியா? நான் சொல்றத கேளு சாமி. இல்லடி, அது துரோகம். அதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லையா, நம்ம நல்லபடியா வாழ கிடைச்ச ஒரு சந்தர்ப்பையா. வேணாண்டி, அதெல்லாம் தப்பு. ஒரு கொலை பண்ணிட்டு வந்தியே, அது மட்டும் தப்பு இல்லையா? அது வேறடி, வேற வழி இல்லாம அவனை கொன்னேன். அவனை காப்பாத்த நாங்க எல்லாரும் மாட்டிருப்போம். எல்லாரையும் விட அந்த இடத்துல உன்னை காப்பாத்திக்க தானே கொன்னேன். அப்ப இதெல்லாம் யோசிச்சியா? அது மாதிரி தாயா, இது நம்மள காப்பாத்திக்கையா? முடியாதுடி, எல்லாரும் உயிரை பணைய வச்சு களவாண்டது. எப்பா திருட்டு காசு திருட்டு போயிருச்சுன்னு சொல்லு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தானே வந்த. போலீஸ் புடுங்கிருச்சுன்னு சொல்லியா? இல்ல செல்வி, அவன் எல்லாருக்கும் தெரியும் நான் உயிரே போடாலும் துட்ட பத்திரமா கொண்டு வந்துருவேன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு சாவு வரக்கூடாதா? என்ன வாழ விடாம சாவு விடாம இப்படி தவிக்க வைக்கிறீங்க. ஏய், எதுக்கு அழுகுற நீ? ஏய், எதுக்கு அழுகுற? எனக்கு உன்னை விட்டா வேற யாரையா இருக்கா? எனக்கு ஊர் பொம்பளைங்க மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா? ஒரு புள்ள குட்டியை பெத்து அதுங்க மூஞ்சிய பார்த்தே காலம் தள்ளணும்னு ஆசை இருக்காதா? சரிடி, அழுகாதடி. உங்ககிட்ட சொன்னா சங்கடப்படுவேன் தான் நான் சொல்லல. போன வாட்டி நீ ஜெயிலுக்கு போனப்போ நான் 3 மாசம் கேஸ் போற நிலைமைய பார்த்து இப்ப குழந்தை வேணான்னு கலைச்சிட்டேன். என்னடி குண்டை தூக்கி போடுற? ஆமா, வருஷத்துக்கு 3 நாள் 4 நாள்னு வந்து குடும்பம் நடத்திட்டு போவேன். ஒரு புள்ள குட்டி பிறந்தா நான் அதை என்னண்டியா வளர்க்கறது? மன்னிச்சிருடி, அழுகாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடியா. இப்ப கூட நீ மனசு வச்சா நம்ம நிம்மதியா வாழலாம். என்ன செய்யலாம் சொல்லு. நிஜமா கேப்பியா? சொல்லுடி, என்ன செய்யணும்? 5 பங்கு இல்லையா, ஒரே பங்கு. அது எப்படி முடியும்? இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் தேடி வந்துருவாடி. அதெல்லாம் வரமாட்டாங்கயா. எவ்வளவோ காரியம் பண்ணிருக்க, அப்பெல்லாம் இப்படியா பயந்த? போன தடவை தெரியாம போயிடலாம்யா. தாமரை இருக்கேடி, அதை என்ன செய்யறது? தாமரை வேலுகிட்ட சொல்லிருப்படி, நம்ம தப்பிக்கவே முடியாது. சங்க நெரிச்சு கொன்னுடலாம். என்னடி ஆச்சு உனக்கு? நீ அடி இப்படி பேசுற? பாவண்டி அந்த புள்ள. ஈஸ்வரனை கொன்னா பாவம் இல்ல, தாமரையை கொன்னா பாவமா? பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா நாம வாழ முடியாதியா? நாம பொழைக்க வேணா? அடி, அந்த பிள்ளைக்கு தாண்டி வேலு அப்படி காரியத்தை பண்ணிருக்கேன். அந்த பிள்ளைய கொல்ல வேணாம், கட்டி போட்டு போயிடலாம். நீ போய் சீக்கிரம் துணிமணி எடுத்து வை. தாமரை, ஏமா அப்படி பணியில உட்காந்துருக்க? வாமா வா, உள்ள வந்து தூங்கு.
மாறினே எப்படா வந்தா? இப்பதான் செத்த முன்ன வந்தேன். செல்வங்கடா, 2 பேரும் ஒன்னா தானே ஓடிக்கு இருந்தீங்க. இன்னும் வரலையா? இல்லையடா, 2 பேரும் ஒன்னா போனா போலீஸ் மாட்டிக்க முடியாது, அதான் சொல்லிச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார்றா. ஈஸ்வரனுங்கண்ணே வருவாண்டா. சரிண்ணே. ஏய், என்னடி பாத்துக்கிருக்க? போய் சோறு எடுத்து வை. வர வழியில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இனிமே நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்ண்ணே. இருப்போம்டா. சாப்பிடு, உட்காரு. நீ சாப்பிடுண்ணே. நான் சாப்பிட்டேன்டா. ஆனே, நீ சாப்பிட்றா. இந்தா வேணாண்ணே. அடிடா இருக்கட்டுண்ணே. பணம் எப்படிண்ணே எதிர்ச்சு? முதல்ல குடிடா சொல்றேன். ஏனே, பங்கு போட்டா ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா? மாறினா என்ன இதெல்லாம்? அவன் போனா போயிட்டு போறான். நீ மேல போய் வெட்டி வெடி போ. வரசா எடுத்து போயிடு. இந்த களவாணி பையலுக்கு நம்ம நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. கதவை தட்டுறது? அசந்து தூங்கிட்டேன்டா. அம்மா, நீ என்ன இவ்வளவு அலங்கோலமா வந்திருக்க? முதல்ல போய் குளி போ. குளிச்சுட்டு வாடா, போடா. யாரியா? செல்வம் வந்திருக்காண்டி. இப்ப என்ன செய்யறது? கொலை செய்யறப்பதான் யா கொலை. அப்புறம் எல்லாமே ஒண்ணுதான். அவன் என் தம்பிடி. உன் பொண்டாட்டி இல்லையே. காத்த செஞ்சாலே கண்டுபிடிச்சிருவேன். நீ கத்தியத்துக்குனா தெரியாதா? டே இல்லடா, டே 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 விட்டுறா. டே நானும் உங்க மாதிரி எங்கேயா ஊரை விட்டு ஓடி போயிடுறேன்டா. விட்டுறா. டே நீ ஊரை விட்டு போயிட்டா நான் நக்கிட்டு போறதா? டேய் டேய், நான் ஒன்னேன்டா. அப்ப என் மேல அம்ப கட்டதா கத்தி எடுத்தியா? இல்லடா.
யோ பாரியா 3 மாசம் சொன்னல அதப்பல இப்ப உன் தம்பி தான் அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா எங்க வாழ விட்டுப்பியா நீ முந்தி இருக்க மாட்டே அதான் நான் முந்திக்கிட்டேன் நாளை என் வாழ்க்கையே போச்சியா காடை வச்சிருக்கேன் விவசாயம் பண்றேன்னு ஏமாத்தி கூட்டு வந்து எம்பட பாடு நீ களவாண்டு போக போலீஸ்காரங்க வந்து என்ன செய்யாத அக்கனை எல்லாம் செஞ்சு எம்பட கொடுமை அனுபவிக்கிறது என் கோவத்தீர உன்னை அடிச்சே கொல்லனியா சீக்கிரம் வா. ஏய் சொல்லடி இங்க இரு. அவனுக்கு கொல்லாம கூடாது வாடா
வேலு, நீ உசுரோட இருக்கணும். ஆனா எந்த உசுரையும் அழிச்சு இல்ல. நீ எப்பவும் பணத்துக்காக வேட்டையாடாத, பசிக்காக வேட்டையாடு. சொல்ல 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 ஒண்ணு இல்ல, சொல்ல ஒண்ணு இல்ல. இல்ல சொல்ல, நீ பொழைச்சுக்கோ சொல்ல. நான் பொழைச்சாத்தா எனக்கு நீ யார் இருக்கா? நான் இருக்கேன் சொல்ல. உன்னை கொஞ்சம் முன்னாடியே பார்த்திருந்தா நானும் சந்தோஷமா வாழ்ந்துருப்பேன். இவனுக்கு கூட இருந்து பார்த்துக்கு என்னையும் விட்டு வைக்கல, யாரையும் விட்டு வைக்கல சொல்ல. நல்லவங்க வாழ பார்த்து சொல்றத கேளு. போய் வாழ்ந்துக்க. சொல்றத கேளு சொல்ல. போயிரு. போதும்யா, வா எங்கேயாச்சும் போயிடுவோம். எங்கன்னு போறது? யார் கண்ணிலையும் படாம எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம். உன்னை ராசா மாதிரி நான் பாத்துக்கிறேன். Thank you.